ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் vlogs. இந்த வீடியோவில் நம்ம தந்தை பெரியார் எழுதின ஏன் வேண்டும் சுயமரியாதை திருமணம் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிலீஜன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் சுதந்திரம் இல்லாதவங்க, அவங்கள வீட்லேயே நம்ம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். அப்புறம் அவங்க கடைசி சடங்கு செய்கிறதுக்கு பிள்ளைங்க வேணும்னு கல்யாணம் அவசியம்னு சொல்கிறாங்க. ஆதி காலத்துல இருந்தே கல்யாணம்னா என்னன்னா, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக்கப்படுற சடங்கு. பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணை கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்கன்னு அந்த பொண்ணை சுற்றிய வார்த்தைகள் இருக்கும். என்னைக்கு ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறானோ அன்னையிலேருந்தே அந்த பொண்ணு அவனுக்கு அடிமைன்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒழிக்கணும்னு தான் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமணம் அவசியம்னு சொல்றாரு. சுயமரியாதை திருமணத்தோட முக்கிய அம்சமே ஆணும் பெண்ணும் சமம், உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே இல்லை, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்க போறோன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த பையனும் பொண்ணும் தான் முடிவு பண்ணணும், அவங்களோட சொந்தக்காரவங்களோ பெற்றவங்களோ கிடையாது. கல்யாணம் தெய்வீகமான ஒரு விஷயம் கிடையாது. மேரேஜ்ன்றது ஒரு ஃப்ரீடம், ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணுமே தவிர யாரையுமே யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. நம்ம கல்யாணத்துல ஒரு புரோகிதர் நமக்கு புரியாத பாஷையில மந்திரத்தை சொல்றாரு. மேபி அது நமக்கு புரிஞ்சா ஒரு பெரிய பிரச்சனையே வரக்கூடும். அந்த புக்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ண சில விஷயத்த நான் சென்சார் பண்ணிட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த புக்கை கண்டிப்பா படிக்கணும். புக்கோட நேம் ஏன் வேண்டும் சுயமரியாதை திருமணம், ரிட்டன் பை தந்தை பெரியார். நமக்கு புரியாத பாஷையில பூஜையும் பண்ணிட்டு நம்மள்ட்ட காசையும் வாங்கிட்டு கடைசியில நம்மளையே அவர் காலில் விழவும் வச்சிடுறாரு. புருஷன் குடிகாரன், அயோக்கியன், பொம்பளை பொறுக்கி, இதுல யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு அவன் தான் உலகம்னு வாழணும். இதை தான் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை அடிமையா வச்சிருக்கிறது இந்த சொசைட்டியோட அழிவுக்கு காரணமா இருக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் பொண்ணுங்களை அவனோட ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறான், ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் பாக்குறான். இதை பத்தி நம்ம சேப்பியன்ஸ் புக்ல கூட பார்த்தோம். சேப்பியன்ஸ் புக் சம்மரி கூட நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம அதையும் பாருங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க ஓரளவுக்காவது ஃப்ரீடமா இருப்பாங்க, மேரேஜ் ஆச்சுன்னா அந்த ஃப்ரீடம் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆதி காலத்துல 2 பேர் சேர்ந்து வாழ காதலே போதுமா இருந்தது. பட் இப்போ காதலோட சேர்ந்து அறிவு, அன்பு, பொருத்தம், அனுபவம் இது எல்லாமே வேணும். ஒரு ஆண் அல்லது பெண்ணோட அன்பு, ஆசை, காதல், காமம், நட்பு, நேசம், மோகம் இதுல எதை பத்தியுமே கருத்து சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. கல்யாணத்துல ஃபாலோ பண்ற பல ட்ரெடிஷனை அழிக்கணும். 3 மணி நேரம் நடக்கிற சடங்கை ஷார்ட்டா 10 மினிட்ஸ்ல முடிக்கணும். தேவையில்லாத மந்திரம், புரியாத மந்திரம்னு இல்லாம லைஃபுக்கு தேவையான ஒப்பந்தங்களை போட்டுக்கணும். 1951ல டாக்டர் அம்பேத்கர் ஒரு சட்டம் கொண்டு வராரு. அது என்னன்னா, நீங்க பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்க மேரேஜை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு சில ஜாதியை சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா ஹிந்து முறைப்படி கல்யாணம் நடந்தாதான் அவங்க பொழப்பு ஓடும். அம்பேத்கரை பொறுத்தவரை மேரேஜ்ன்றது ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்து வாழ்றது தான், அதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. யூஸ்வலா நடக்கிற கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பையன், இவங்க தான் பொண்ணுன்னு முடிவு பண்றது சொந்தக்காரங்க தான், அதுக்கு மறுபேச்சு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற பல ட்ரெடிஷன்ஸ் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. சுயமரியாதை திருமணம்ல பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மேரேஜ் ரிலேட்டட் டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. கல்யாணம்ன்ற பேர்ல ஊர் மக்கள், சொந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு, சரக்கு, அது இதுன்னு தேவையில்லாத செலவுக்காக கடன் வாங்கி கடைசியில கடன்காரனா வாழ்க்கைய வாழ்றாங்க. இதை தடுக்க தான் சுயமரியாதை திருமணம் வேணும். ஒரு பையனும் பொண்ணும் மியூச்சுவல் கன்சென்ட்டோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் ஐயோகியன்னு தெரிஞ்சா பிரியறதுக்கும் உரிமை இருக்கணும். நம்ம மேரேஜ் ட்ரெடிஷன்ல ஆணுக்கு மட்டும்தான் பிரியறதுக்கோ மறுமணம் செய்யறதுக்கோ உரிமை இருக்கு. பெண் கடைசி வர விதவையா தான் இருக்கணும். சுயமரியாதை திருமணத்துல இது எதுவுமே கிடையாது. மறுமணம் லேடிஸ்க்கும் அலோவ் பண்ணாங்க. ஒரு சில பூமர் அங்கிள்ஸ் மட்டும் இந்த விஷயத்தை எதிர்த்தாங்க. சுயமரியாதை திருமணத்தோட இன்விடேஷன்ல கூட வாழ்க்கை ஒப்பந்த அழைப்பு அப்படின்னு தான் இருக்கும். கல்யாணத்தை அப்போ கன்னியாதானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஒருத்தனுக்கு தானமா கொடுக்கறது. தாரவாத்து கொடுப்பதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு கணவன் கை மேல பொண்ணோட கையை வச்சு தண்ணி ஊத்திட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா அந்த பெண் அவனுக்கு சொந்தம். ஃபேமிலி மெம்பர்ஸ் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் மேரேஜ் கான்செப்ட்ஸ்ல பெருசா மாற்றம் இல்ல. கல்யாணத்தோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, ராமாயணத்துல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர தேவையான ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. ஒரு ஆண் நினைச்சா பல பெண்களை கல்யாணம் பண்ணலாம், ஆனா ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு கடவுளுக்கு, அதாவது ஒரு ஆண் கடவுளுக்கு பல மனைவிகள் இருப்பாங்க. அதை வணங்குற இவனுங்க மட்டும் எப்படி ஒழுக்கமா இருப்பாங்க? தமிழர்களுக்குன்னு ஏதாவது ட்ரெடிஷன் இருக்கான்னு பார்த்தா ஆணும் பெண்ணும் சமம்னு தான் இருந்திருக்கு. வள்ளுவரோட திருக்குறள் தான் இதோட ப்ரூஃப். மேரேஜ் அன்னைக்கு பையனும் பொண்ணும் ஒரு புது ஃபேமிலி ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப ப்ரோக்ரஸிவா இருக்கணும், தன்னோட குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமையா இருக்கிறோம். ட்ரெடிஷனல் மேரேஜ்ல இருக்கிற அடிமைத்தனம் சுயமரியாதை திருமணத்துல கிடையாது. பெண்கள் எல்லாருமே வாலண்டியரா முன் வரணும். பெண்களை ஆண்கள் கேலியாக அவமானப்படுத்திட்டு வந்தாங்க. கடைசியில எல்லா பொண்ணுங்களையும் மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்களை அவங்க மதிக்க கத்துக்கணும். நான் மேல நீ கீழன்னு இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.
வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, நம்ம இன்கம்க்கு ஏத்த மாதிரி தான் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் காசை ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வைங்க. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இப்போ சொல்றத பெரியார் அப்பவே இந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. மக்கள் எல்லாரும் செல்ஃபிஷா இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கை அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. இப்போ நிறைய மாற்றம் நடந்திருக்குதான். இவர் சொல்ற விஷயம் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் நடக்கலன்னு சொல்ல முடியாது உங்களால. இதே மாதிரி இன்னும் நிறைய புக்ஸோட சம்மரி பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.